5 பேர் 2 உங்க போட்ல வந்து நான் 50 அடி போகும் அப்படி. ஓ இதுக்கு 50 அடி கீழே தான் அந்த குகை இருக்கு அந்த ஜெகன்மோகன். இதுதான் ஒக்கானிக்கல் மார்க்கெட்டு. நேராக போனால் போட்டிங் 1500 சொல்லியிருக்காரு. அங்கே சொன்னது தான் ஒரு ஆள் இன்னொன்று பார்த்து பண்ணிக்கலாம். இல்லை ஷேரிங்னா ஷேரிங் எப்படின்னு தெரியல, பார்ப்போம். இங்கேயே பிடிச்ச மீன் நேராக உள்ளே போகணும் ஸ்ட்ரெயிட்டாக. மேனே 1500. I asked him in outside. He also okay. டிக்கெட் எடுத்தாலும் இங்க போயிட்டு 1 மணி நேரத்துக்கு தான் வருவாங்க. 5 பேர் 2 டிக்கெட். உங்க போட்ல வந்து நான் இவரெல்லாம் வரங்க. 2 பேர் வரீங்க ஓகே. அவங்க 3 பேர். அவங்க என்ன கேக்குறாங்களா மேல கொடுத்துட்டு வா. 500 ரூபாய் பேசுங்க. நமது 500 அதுக்கு அவர்து 500. அது ஆஸ்கட் தமிழ் தெரியுமா? அவருக்கு தெரியாது. அதாவது நான் வெளியே பேசிட்டு இது ஓகேனா தான் நான் வருவேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணேன். அதனால ஒரு ஓகே. ஏன்னா நான் ஒரு சிங்கிள் பர்சன் ஓகே 600 ஓகே 500 ஓகேனா 600 ரூபாய் போட்டு போங்க. No 500 Bro, I'm waiting there. Bro 500 யாருக்கு கொடுக்கணும்? See 1500. இல்ல guys எப்படியோ பஞ்சாயத்து பண்ணி 750க்கு மாத்திட்டேன். 2 பேர் இப்ப சைடுல. இட்ஸ் ஓகே. This is the boat. இந்த பக்கம் தான் போறோம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அந்த அவரு நிக்கிறத விட ஹைட் தண்ணி போகுதுன்னா போட்டிங் போக முடியாது, கஷ்டம் தான். அதான் சொல்றேன்ல, கஷ்டம் தான். கட்டு ஒரு மாசத்துக்கு நாங்கள் போட்டு ஓட்டக்கூடாது. அந்த ஒரு மாசம் மட்டும். ஆமாம், ஆகஸ்ட் மட்டும் ஓட்டக்கூடாது. அதுக்கப்புறம் தண்ணி கம்மியாகிடும். வரும் ஒரு 50,000 வரும் 10,000 வரும், அதுக்குள்ள ஓட்டிக்குவோம். இந்த சைட்லேருந்து இப்படி வரும், இது இல்லை. ஓ இந்த ஃபால்ஸ் இந்த பக்கம் சைடுல இருந்து. ஆமா, இங்க வந்து இப்படி போகும் உள்ள ஒரு வீடு, அங்க போய் அந்த மரம் தெரியுது. இப்போ நம்ம வந்து இப்படி போறோமா? இந்த சைடு இப்படி போறோம். இப்படி போயிட்டு இங்க ஒரு ஃபால்ஸ் காமிக்கிறோம். இல்ல அந்த 3 சைடு தண்ணி கொட்டும் பாத்தீங்களா? அது அந்த பக்கம் இல்ல, போறதுக்கு தான் ஒண்ணு கேட்ட காசே வேண்டாம், டிக்கெட் மட்டும் எடுத்துக்கணும். சரி ஓகே. பொறுமை நாளா சொல்லுவேன், பொறுமையா தான் பண்ணுவோம். எல்லாரும் நம்ம பண்ணுவோம். JD bikers support for brother. Bro your name? Jabastin. Jabastin, support for Jabastin brother for JD bikers. ஸ்டிக் தான் நல்லா இருக்கு, ஹைட்டா வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டிக் இல்லாம போச்சு. சரி விடுங்க. கை எனக்கு இப்படி பிடிச்சிப்போம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் நல்லா தண்ணி இருக்கும்னாரு. சரியான தண்ணி ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து போட்டிங் கிடையாதான். அதுக்கப்புறம் போட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் போட்டிங். Buy a phone inside. No. जी see Anna enjoy. No வேணாம் ஜாலியா குடிங்க. Drunk and boating is very dangerous. அதெல்லாம் ஆகாதனா. இவருக்கு சுத்துனாரு, அதுக்கு எனக்கு பயம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா சூப்பரா சுத்துனாரு. நான் நல்லா இது பண்ணா FPV ட்ரை பண்ணுங்க. இப்பதான் கத்துங்கறான். நாங்க அது ECG நானே வாங்குன ஒரு 1 மந்த்லயே கத்துக்கிட்டேன். ஈஸி அதெல்லாம் ஈஸியா. இல்ல உங்களுக்கு ஒரு டைம் என்னாச்சு, நாங்க காலேஜ்ல பாஸ் போட்டோம். இது ஆடிட் இண்டோர் ஸ்டேடியம் கிட்ட பட்டு வெளியில டச் ஆகி கீழே விழுந்துருச்சு. அது உடச்சிரும், சுக்கா போயிடும். வாங்கின காசு அப்படியே காணாம போற மாதிரி இருக்கும். ஆனா தண்ணி இல்லாத மாதிரி இருக்கு, அவ்வளோ தண்ணி கொட்டுதாங்க. இங்க தண்ணி ஃப்ளோவே இல்லாத மாதிரி இருக்காங்க. எவ்வளோ தண்ணி கொட்டுது பாருங்க. Sun, we are going in shadow. Uncle Tata is telling, I am taking you guys in shade. But I needs a lot of expertise to drive this boat. போட்டிங் ஆனால் ரிஸ்க் தான் எனக்கு. ஆனால் போட்டை கற்றுக்கிட்டா இதோட ப்ரொஃபஷனல் எதுவுமே இல்லை. அதுவே நல்ல உடம்பு. How many years is riding this boat? தாத்தா எத்தனை வருஷமா தாத்தா இந்த மாதிரி boat ஓடுறீங்க? 40 years. ஓ 40 years experience. என்னடா பண்றீங்க? அது அங்க பாருங்க சரக்கு வச்சிருக்கீங்க. பாட்டில் கீழே போட்டு உள்ள போறானுங்க. உள்ள மோர் தெரியும்.
என்னடா பண்றீங்க? அது அங்க பாருங்க சரக்கு வச்சு பாட்டில் கீட்டில் போட்டு உள்ள போறானுங்க. உள்ள போது தெரியும். மேலே இது என்ன தாத்தா? அது மேலே பிரிட்ஜா? வியூ பார்த்துக்கிறதுக்கு நம்ம சும்மா காசு கொடுக்கலாம், நம்ம அப்படி போகலாம். அதில் நானே முன்னெல்லாம் வரும்போது நான் இப்படி இதில் வந்து அப்படியே பார்த்து போகிறது, நடந்து போகிறது அவ்வளோ. ஹலோ பிரதர். வண்டிங்களா? சென்னையிலேருந்து ஒகேனக்கலுக்காகவே வந்தீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆந்திரா போனேன். ஆந்திராவில் நான் இது கந்திக்கோட்டா முடிச்சுட்டு அதில் ஒருத்தர் கந்திக்கோட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு கேவ் ஒன்று இருந்தது. அந்த கேவ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நந்தி ஹில்ஸ் வந்தேன். நந்தி ஹில்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்துருக்கேன். வேற லெவல்ண்ணா நீங்கள் பையா. உங்கள் ஃப்ரெண்டாச்சு மேலே? இல்லை இதில் கேமரா ஆனில் தான் தாத்தா இருக்கு. நீங்கள் பேசுறது எல்லாமே கேட்கும். நாம் வந்து அவரோட சேனலில் நம்ம வருவோம். நம்ம தாத்தா இதுக்கு அந்த பக்கம் போகுமா? சாரல் அதில் போய் குளிச்சுட்டு வர வேண்டியதான். ஆனால் நல்லா தான் இருக்கு. வருவா ஐயா போட்டு இதெல்லாம் கண்டிப்பாக போடுவேன் தாத்தா. இதோ இருக்கு தாத்தா, இதை எடுத்துட்டு இருக்குது எல்லாம். தாத்தா அப்படியே லைட்டாக யூட்டன் போடுங்க. சூப்பர் தாத்தா. இன்னைக்கு ஒரு புட்டி இவங்கள்ட்ட எவ்வளோ தாத்தா மாங்காலாம்? மாங்காய் 20 ரூபாய் ஒரு கப். முதல்ல ஒரு கப்பு 20 ரூபா. பரவாயில்லையே. பிளேட் 20 ருபீஸ். 20 rupees. mango, pineapple, sautekai. கேஷ் கொடு. 60 எந்த இடம்னா? போறாங்க சென்டர்ல. நடுவில் இருக்கு அதுலையா? அதில் தான் வீரப்பன் இருந்தாரா? பிறந்த இடம் ஒரு இதுதான் வந்து வளர்ந்ததாங்க தான். அது எந்த இடம் தாத்தா கரெக்டாக? அந்த பிளாக் கலர் கல் இருக்கு அதுவா? காட்டுறோம். இந்த செந்தூர் பூ வைத்திய காத்திருந்தோம். ஃபிஷிங் பிடிக்கிறார், மீன் பிடிக்கிறார் பாருங்க. சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கல. சின்ன சின்ன மீனை போட்டு பெரிய மீனை லாக் பண்ணுறது. ஆமாம், அதான் 10 கிலோ 15 கிலோ மீன்லாம் வரும். இந்த சின்னதை குத்தி வர தூண்டியில் பெருசாக போய் பிடிச்சினாங்க. ஏதாவது பிடிச்சிருக்கார பார்க்கலாமா? இல்லை, பிடிச்சின்னு தெரியும். பிடிக்கல தான் போடுறாரு. இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. தூண்டி இருக்குது. இப்போ ரெடி பண்ணுறாரு இப்போ தான் எல்லாத்தையும். கர்நாடகா போட்டு அது க்ரீன் கலரு. ஆமாம், நல்லா போட்டு. ஓ, அவங்க வந்து அந்த சைடு வரக்கூடாது, இங்கேயே ரவுண்ட் பண்ணிட்டு. ஒன்றும் இல்லை, அவங்களும் போல நாமளும் வரல. கர்நாடகா போட்டு. அவங்களும் தமிழ் ஆளுங்கண்ணா? தெரியல, கன்னடமாகவும் இருக்குது தமிழாகவும் இருக்கும். இல்லை, வரும்போது அந்த சைடில் லாக் பண்ணி அப்படியே வந்திருப்பாங்க. நாங்கள் அப்படியே தான் வந்தோம். நாங்கள் ஒசூர் மேலே தான் வந்தோம். இந்த லேக்கு வீடியோஸ் ஆஃப். வீடியோஸ் ஆஃப். நாங்கள் ஒரு லேக் போயிருந்தோம் பெங்களூரில். என்ன பண்ணோம், இந்த ரவுண்ட் வியூ வரும் பார்த்தீங்களா, சூப்பராக வந்துச்சு, நல்லா ஸ்பீடாக. அது பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணல. பார்த்தா இது என்னது உள்ள சும்மா தண்ணி ஃபால்ஸ் வரும். இப்போ தண்ணி ஊற்றும் போது அதிகம் வரும்போது இதில் ஃபால்ஸ் வரும். Yeah, sure that Nikhil uploaded a recent video, no? That falls. 50 அடி போகும் அப்படி. ஓ, இதுக்கு 50 அடி கீழே தான் அந்த குகை இருக்கு, அந்த ஜெகன்மோகினி குகை. ஜி டோன்ட் ஸ்டாண்டிங் வெரி டேஞ்சரஸ். ஓ, ஃபிஷ். இதெல்லாம் செத்துச்சு. அப்போ இன்னும் இது எவ்வளோ அந்த தண்ணி இறங்கிறதுக்கு எவ்வளோ அடி குறைஞ்சா
இந்த கல் ஹைட்டே தெரியும், நம்ம உள்ளே போவோம். ஆஹா, தண்ணி எப்போ இறங்கும்னு கேட்குறேன். இறங்குனா மேட்ரியல் வந்து திறந்து விட்டா இறங்கிடும். அங்கே லாக் பண்ணிட்டா? லாக் பண்ணிட்டாங்க. அப்போ ஷூட்டிங் அப்போ வந்து அவன் இறக்கி விட்டுதா? அப்படிலாம் இல்லை, சும்மா இருக்கும்போது எடுக்க முடியும். ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அங்கே இறக்க மாட்டாங்க. அங்கே அந்த இதில் அவங்க, ஏன்னா அங்கே வந்து ஃபுல் தண்ணி ரொம்பிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் அந்த ஃப்ளோவில் அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா வேறு லைன் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அந்த டைமில் வந்து வறட்சியான இருந்திருக்கும், அந்த டைமில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு ஆள் இருக்குது. ஆமாம், இவங்களுக்கு கேட்பாங்க தண்ணி எப்படி இருக்குது, இந்த கோயிலெல்லாம் தெரியுதா, அப்போ வந்து ஷூட்டிங் வராங்க அப்படின்னா வந்து பாருங்க சார், அவங்களே வந்து ஒரு லொக்கேஷன் பார்த்துட்டு போவாங்க. இது கேமராக்கார் அவங்களே வந்து இது கரெக்டாக இருக்குமா இந்த டைம் வரைக்கும் பண்ணுறதுக்கு போய் தான் அப்போ இங்கே வந்து படம் எடுப்பாங்க. ஷூட்டிங்கை வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு போய் தான் எடுப்பாங்க. இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படி நிறைய படம் எடுத்திருக்காங்க. தமிழ் படம், கன்னடம், மலையாளம். அதான் ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு, அதுவும் இதெல்லாம் ஹிந்தி. ஆனால் தமிழ் படம் தான் நிறைய படம். செந்தூர் பூ, இதை காத்திருந்தா எதுனா இது இதுவா? அந்த கையில் விழுவாங்களா? ஆமாம், அது புறங்க தண்ணி அதிகம். இப்போ இல்லைன்னா 40 அடி கீழே போனால் தான் அந்த ஐட்டு தெரியும் நம்மளுக்கு. ஓகே, குறையும் இந்த சொல்லி குறையும். ராவண படம் இங்கே தான் எடுத்துதா? ஆமாங்க, ராவணன் வந்து இந்த ஐஸ்வர்யா ஜம்ப் பண்ணுறது, உசுரே போகுது பாட்டுங்க நம்ம எடுக்கும் போதே பார்த்தோம். நம்ம இன்னும் தான் கைகள் அருள் பாட்டி ராமிக்கு அந்த கயிறு அது போகிறவங்க தான். இந்த அதாவது தண்ணி இல்லாத டைம் இது இன்னும் கீழே போயிடும், அப்போ வந்து ஹைட்டாக தெரியும். ராவணன் மூவி சாங் இஸ் தேர் நோ, உசுரே போகுது ஐஸ்வர்யா ஃபெல்ஸ் ஆன் இயர் ஒன்லி. அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே, ராவணன் உசுரே போகுது. அப்படி கல்லுலாம் கல் அதிகம் இருக்குல்ல, இந்த கல் ஒரு கல் கூட தெரியும். ஏய் நிந்தியா சைடு தேர் பையா வெயிட். அதான் ஐஸ்வர்யாயும் இவர் விக்ரம், சியான் விக்ரம், அவங்க 2 பேர் நடிச்சது. அப்புறம் கும்பகாரம். ஆனால் அதில் பார்க்கும்போது வேற இடம் மாதிரி தெரியும். ஆனால் கும்பகாரத்துக்கு திருப்பதி பைக் போயிட்டு பாட்டுங்க தான், நீலவேணி பாட்டம் பாட்டுங்க தான். அப்புறம் மாப்பாளி படம் உள்ள மாப்பாளி படம் லாஸ்ட் இந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டு அங்கே தான் போகணும். அந்த மாப்பிள்ளை படத்தில் கடைசியில் ஒரு பிரிட்ஜில் கிராஸ் பண்ணுவாங்களே, அது இதுதானா? காரில் வந்து இறங்க மாட்டியா? பரவாயில்ல, சுற்றி படம் இங்கே தான் எடுத்திருக்காங்க எல்லாத்தையும். ஆனால் நமக்கு தான் தெரியல இது எங்கே எடுத்தாங்கன்னு தெரியல. இது சின்ன ஃபால்ஸா? அது ஐந்தருவி. தண்ணி கம்மி, அதாவது அந்த 5 சைடும் தண்ணி கொட்டுறது தானே? ஓ, ஸ்டில் ஃப்ளையிங்கா? இன்னும் மேலே போயிட்டுருக்கா? ஓகே ஓகே, புரியுது. நானும் இது பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. ட்ரோனை பறக்க விட்டு கேமரா ஆன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன் நான். இல்லை ஒன்றும் இல்லை, அதை போகுது அந்த பறவை. You go inside and then you catch the fish. இது மேலே வர முடியுமா தாத்தா? அதுக்கு இது வந்து பார்க்கணும் நான், அதனால் இதை தான் தேடிட்டு இருந்தேன் எந்த பக்கம்ன்ட்டு. ஏன்னா மேலே இருந்து இது பார்க்க எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும், அதுக்காக தான். ஆனால் இங்கே சரியான ஃப்ளோ தண்ணி, நல்லா சில்லுன்னு இருக்குது, சரியான ஃப்ளோ. சூப்பராக இருக்குது தாத்தா இது. அது அடிக்கிற தண்ணிக்கு நம்மளே போவோமே பின்னாடி அழகா. இது மழை தண்ணி, அதான் இது நான் பார்த்துருக்கேன். தண்ணி ஃபுல்லாக வரும்போது மேலே மரம் கூட இருக்காது, ஃபுல்லாக மறைச்சிருக்கோம். தண்ணி என்ன டவுன் ஆகும் கீழே 40 அடி கீழே போனால் 40 அடி 80 அடி வரும். இது ஹைட் ஆகிடும் மேலே. இது சூசைட் பார்ட் மாதிரி தெரியும் பார்க்க. அதனால் நம்ம இந்த கிராசிங்கில் வந்து இப்படி ஏறி போய்ட்றோம். இதில் இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதாவது இதே மாதிரி தண்ணி மாதிரி. இல்லை தண்ணி மட்டும் தான், ஃபால்ஸ் கிடையாது. அதான் தண்ணி மட்டும் இருக்கு, நம்ம அப்படியே அழகாக போயிடலாம். நீங்கள் நின்று பார்க்கலாம், நீங்கள் போட்டோ எடுத்து அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே சுற்றி போயிடும். மேலே ஏறி கூட பார்த்துட்டு போகலாம். இந்த இடத்துல பேக்கிங்கு அப்படியே மேலே ஏறி போயிட்டு
அந்த சைடில் ஒரு ஃபால்ஸ், அதாவது இதே மாதிரி தண்ணி இருக்குது. அங்கேருந்து நம்ம பைக்கு கிட்டே போகிறதுக்கான ரூட்டு. திஸ் இஸ் வியூ பாயிண்ட். மேலே வந்து பார்க்கலாம் அந்த போட்டிங் இது வரைக்கும். ஆமாம், அந்த கண்ணாடி ஓட்டு தெரிஞ்சு போகிற அங்கே தான் நம்ம பைக் நிறுத்திருக்கு. அந்த சைடு. அது வெயில் என்ன வந்து இங்கே தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. சவாரி பிடிச்சிட்டு வண்டி எடுத்துன்னு வருவீங்க. இங்கே போவோம். இப்போ வந்து அங்கே அந்த பக்கம் வருவாங்க, அந்த பாலத்தை பார்த்துட்டு வரோம். பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு பெரிய ரவுண்ட் வச்சுட்டு வந்துடும். ஒர்த்து தாத்தா. ஒகானிக்கலில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சேன். 6:37 ஆகிடுச்சு. சரி, வேறு ஆப்ஷன் இல்லாமல் இங்கே ரூம் எடுத்துட்டேன். திஸ் இஸ் த ரூம், ஏசி ரூம், 1100 rupees. அதுவும் பேசிட்டேன். காலையிலே கிளம்புற மாதிரி ஐடியா இல்லை, வெயில் தாங்க முடியல. அதனால் நாளைக்கு ஒரு 3 மணிக்காக கிளம்புற மாதிரி தான் ஐடியா. அதுவும் பேச 3 மணிக்கு தான் கிளம்புவேன். 1100 rupees ஓகேண்ணா ஓகேண்ணா, அவர் ஓகேன்ட்டார். திஸ் இஸ் த ரூம். எந்த நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான். காலைல வெளியே பார்த்தா வியூ பாயிண்ட்டும் இருக்குது. திஸ் இஸ் த லாக். என்ன கொஞ்சம் குரங்குங்க தான் கொஞ்சம் வேட்டை பயங்கரமான சேட்டை பண்ணுதுங்க. வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ பாயிண்ட் தெரியும். காலைல மொட்டை மாலேருந்து பார்த்தா எனக்கு கிளியராக தெரியும்னாரு. ஓகே, நான் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் திருப்பி வேறு ஏதாவது ஒரு புது ஸ்பாட் கண்ணில் போட்டுச்சுன்னா போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா படுத்து தூங்கிட்டு கிளம்புவோம் பொறுமையாக. ஓகே, டன்.